ஹே ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கு தான் போகிறோம். இந்த கோயில் மகாராஷ்டிராவில் இருக்குது. இவ்வளோ தூரம் ஆதுக்குட்டியை கூட்டிகிட்டு போகிறோம். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நம்ம ஊருக்கு போகிறோம். எந்த ஊருக்கு போகிறோம்? ஷீரடி. ஓகே, அப்புறம் இந்த குத்தி மனம் கூட எடுத்துகிட்டு போகிறோம். எடுத்துகிட்டு போகிறோமா? கூட்டிகிட்டு போகிறோம். நான், அம்மா, சாய்ஸ்ரீ, ஜெகதீஷ், ஆதுக்குட்டின்னு 5 பேரும் தான் போக போகிறோம். பேக் எல்லாமே ஒரு நாள் முன்னாடியே பேக் பண்ணி வச்சுட்டோம். வீட்டில் இருந்து ஆட்டோ பிடிச்சி ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். 6:30க்கு வந்து ட்ரெயின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வீட்டில் இருந்து 3:30க்கே கிளம்பிட்டோம். சென்னை எக்மோரில் இருந்து பூனேக்கு ட்ரெயின் பிடிச்சி போயிட்டு அங்கேருந்து வேனில் போகிறோம். 1 மந்த் முன்னாடியே ட்ரெயின் டிக்கெட் எல்லாமே புக் பண்ணிட்டோம். நாங்கள் மட்டும்னா நார்மல் ட்ரெயின் தான் புக் பண்ணியிருப்போம். பாப்பா இருக்கிறதால ஏசி கம்பார்ட்மெண்ட்டு புக் பண்ணியிருந்தோம். ஏசி கம்பார்ட்மெண்ட் உள்ளே போனதுமே செமையாக குளிர ஆரம்பிச்சிருச்சு. ஜெகதீஷ் மேலே போயிட்டு செட்டில் ஆகிட்டாங்க. பாப்பாவுக்கு ஃபீட் பண்ண கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு ஜெகதீஷ் தான் இந்த மாதிரி ஒரு செட்டப்பை பண்ணியிருந்தாங்க. ஏசியும் உள்ளே வராமல் யாரும் பார்க்கவும் முடியாமல் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. திடீர்னு வண்டி நின்றுச்சு. என்னடா நின்றுடுச்சுன்னு எட்டி பார்த்தா ஒரு அக்கா வந்து ட்ரெயினில் மாட்டிக்கிட்டாங்களாம். அவங்கள நான் பார்க்காம இருந்தால் கூட பரவாயில்ல, அவங்க ஃபேஸ் வேறு நான் பார்த்துட்டேன். ரொம்பவே பாவமாக இருந்தது அவங்கள பார்க்க. கை கால் எல்லாமே ரொம்ப அடிபட்டிருந்தது. நல்ல வேளை அவங்களுக்கு எதுவுமே ஆகலை. இதனால் ட்ரெயின் வந்து 2 மணி நேரம் லேட்டு. வெயில் அடிக்கும்னு ஏசி கம்பார்ட்மெண்ட் புக் பண்ணால் நல்லா மழை வர ஆரம்பிச்சிருச்சு. வீட்டில் தான் தூங்க முடியலன்னு பார்த்தா ட்ரெயின்லேயும் என்னால் தூங்க முடியல. பாப்பாவை நான் தான் வச்சுட்டு இருந்தேன். யாருன்னா பாப்பாவை பார்த்துக்கிட்டா மட்டும்தான் என்னால் தூங்க முடியும். பாப்பாவை பக்கத்தில் வச்சுட்டு தூங்கலாம். ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது, பாப்பாவை யாருன்னா தூக்கிட்டு போயிடுவாங்களோன்னு. அதனால நான் முழிச்சு பாப்பாவை தூங்க வச்சுட்டு இருந்தேன். நடுவில் ஜெகதீஷ் வந்து கொஞ்சம் நேரம் பாப்பாவை வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ தான் என்னால் தூங்க முடிஞ்சுது. ஒரு 1 ஹவர் தூங்கினா கூட பரவாயில்லப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதனால் 1 ஹவர் ஜெகதீஷ் பாப்பாவை பார்த்துக்கிட்டாங்க. நான் கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்தேன். நல்லபடியாக ஷீரடி வந்துட்டோம். பாப்பா இருக்கிறதால எங்களை நேரடியாக உள்ளே விட்டுட்டாங்க. சீக்கிரமாக சாமியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். எல்லோரும் ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு போயிட்டோம். எங்கேயும் ஷாப்பிங்லாம் போகல. எல்லோரும் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னை தவிர. நைட் எல்லாருமே கிளம்பி ஷாப்பிங் பண்ண போயிட்டோம். நிறைய கடைங்க இருந்துச்சு. அம்மாவும் சாய்ஸ்ரீயும் ஒரு பக்கம் தனியாக போயிட்டாங்க. நான், பாப்பா, ஜெகதீஷ் ஒரு பக்கம் தனியாக போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பாப்பா இருக்கிறதால நிறைய கடைக்கு எங்களால் போக முடியல. பாப்பா இவ்வளோ சமத்தாக இருப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எங்கே அழுவாங்களோ நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். ஆனால் அழாமல் சமத்தாக தூங்கிட்டே வந்தாங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்லா சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அடுத்த நாள் காலையில் எல்லோரும் ஃப்ரெஷ் ஆகிட்டு ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். நடுவில் எல்லோரா கேவ் போயிருந்தோம். இந்த வீடியோ நான் தனியாக போடுறேன். இதிலே போட்டால் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். பூனேலேருந்து ட்ரெயின் பிடிச்சி எக்மோர் போயிட்டுருக்கோம். நல்லபடியாக சாமியை பார்த்துட்டு ஒரு வழியாக நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டோம். என்ன தான் பாப்பாவை அவ்வளோ தூரம் கூப்பிட்டு போயிருந்தாலும் அவங்க சமத்தாக தான் இருந்தாங்க. ஆனால் எனக்கும் ஜெகதீஷ்க்கும் பாப்பாவை பார்க்க கொஞ்சம் பாவமாக தான் இருந்தது. என்னடா குட்டி குழந்தைய வச்சுட்டு இவ்வளோ தூரம் சுற்றுறோமேன்னு. இதுக்கப்புறம் எந்த ட்ரிப்புமே நாங்கள் பிளான் பண்ணல. இது வந்து ஆல்ரெடி பிளான்டு. அதனால தான் போயிட்டு வந்தோம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.